மக்களே, இன்று நாம் திருக்குறள் 493ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலில் உள்ள இடனறிதல் அதிகாரத்தின் 3ஆம் குறள். ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றிச் செய்யின். இந்த குறள் என்ன சொல்லும் என்றால், மற்றவர் திறமையான போது அவரை அறிந்து பாராட்ட வேண்டும். அதனால் அவரின் பெருமை அதிகரிக்கும். உதாரணமாக, ஒரு ஊழியர் புதிய யோசனை கொண்டு வந்தால் மேலாளர் அவரை பாராட்டி ஊக்குவிக்கலாம். அது ஊழியரின் மனோநிலைக்கு நல்ல தாக்கம் உண்டாகும். மற்றொரு உதாரணம், நண்பர் நல்ல பணியாற்றி பரிசு பெற்றால் நாம் அவரை வாழ்த்தி பாராட்ட வேண்டும். இதனால் அவரின் உற்சாகம் மேலும் அதிகரிக்கும். இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்களில் ஒருவரின் சாதனையை பாராட்டுவது உறவுகளை வலுப்படுத்தும். அந்த பாராட்டு இயல்பாக நல்ல மனப்பான்மை, ஒற்றுமை மற்றும் பொறுப்பான தலைமையை உருவாக்கும். அதனால் நாம் தினமும் ஒருவரின் சிறப்பை அறிந்து மரியாதையுடன் போற்றுவது அவசியம். இதுதான் இந்த குறள் இன்றும் பொருத்தமானது. இதையெல்லாம் செய்து மனிதநேயத்தின் அடிப்படையை பலமாக்கலாம்.